சாமியப்பனோட பேராசையும் அடங்கவே இல்லை. இந்த செல்வம் எல்லாம் ஒரு நாள் தீந்துரும். நான் இருக்கிற இந்த வீட்டை தொட்டு ரெட்டி பார்க்கனா எனக்கு 2 வீடு கிடைக்கும். ரெட்டிப்பான நிலத்தை தொட்டா என் நிலம் இன்னும் பெருசாகும்னு மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டான். அவன் முதல்ல ஒரு தென்னை மரத்தை தொட்டான். அது போலவே இன்னொரு தென்னை மரமும் அது பக்கத்துல முளைச்சிச்சு. சாமியப்பன் இன்னும் பேராசை பிடிச்சி தன்னை ரெட்டிப்பாக்கி 2 சாமியப்பனா மாத்தணும்னு நினைச்சான். அப்படி மாத்தினா இன்னும் வேகமா பணமும் சம்பாதிக்கலான்ற முடிவும் எடுத்தான். கடைசியில சாமியப்பன் தன்னோட வைர மோதிரம் அணிஞ்ச விரலை தூக்கி தன்னோட சொந்த முகத்தையே தொட்டான். மந்திர மோதிரமும் தன்னோட பணியையும் செஞ்சிச்சு. சாமியப்பன் தொட்ட இடத்துலயே அதே உருவத்துல இன்னொரு சாமியப்பனும் தோன்றணும். அந்த 2வது சாமியப்பன் முதல் சாமியப்பன மாதிரியே ரொம்ப பேராசையோட இருந்தான். அவங்க 2 பேரும் தங்களோட ரெட்டிப்பான செல்வத்துக்காக சண்டையிடைய ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட மோதிரத்தை நிரூபிக்கிறதுக்காக முந்திக்கிட்டு ரெட்டிப்பான பொருட்கள்